உடற்கல்வி ஆசிரியர் தேர்வு தொடர்புடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன தகுதி இருந்தா இந்த தேர்வை எழுத முடியும் அப்படின்றது குறித்து பல்வேறு விவாதங்கள் இந்த சோசியல் மீடியாக்கள்ல சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதனுடைய அடிப்படையில் பல மாணவர்கள் என்னுடைய யூடியூப்லேயும் சரி எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த தகுதி இருக்கக்கூடியவங்க எழுத முடியும் அப்படின்றத பற்றி நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் அவங்க அனுப்பியிருக்காங்க. எனக்கு பர்சனலாகவும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் வர இருக்கின்ற உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள், அதாவது உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் நியமிக்கப்பட இருக்கின்ற உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான தகுதி என்ன அப்படின்றது குறித்தான ஒரு விரிவான தகவலை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த பதிவை பொறுத்தளவு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் என்னுடைய எந்த வீடியோலையுமே ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, முதல்ல நம்ம எழுதக்கூடிய தேர்வுக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்த தகுதிக்கு உரிய என்ன நியமனம் அப்படின்றத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து பாருங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ படிப்பு, அந்த படிப்புக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் தெளிவாகவே புரிஞ்சுக்கிற முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ஒரு சில பேருக்கு கசப்பானதாக கூட இருக்கலாம், சில படிப்பு படித்தவங்களுக்கு கசப்பானதாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன விதிமுறை, இந்த விதிமுறையினுடைய அடிப்படையில் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத குறித்து தான் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது இப்படித்தான் வரும் அப்படின்றது என்ன விதிமுறை பின்பற்றுமோ அந்த விதிமுறை அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்போ சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கெஜெட் பப்ளிகேஷனை ஜூன் மாதத்தில் பண்ண கெஜெட் பப்ளிகேஷனை எடுத்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அவங்க பேஸ்ட் பண்ணி இது மாதிரி நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒன்லி டெட் குவாலிஃபிகேஷன். ஆக்சுவலாக அந்த பேஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, கெஜெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கெஜெட்லேயும் அப்படி தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதை என்சிஆர்டியுடைய வெப்சைட்டில் போய் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். அதில் ஒன்று அதனுடைய கண்டினியூட்டி விடுபட்டு இருக்கணும், அந்த கண்டினியூட்டி அங்கே இல்லைன்னு அர்த்தம். அதனுடைய கண்டினியூட்டி இன்னும் முடியலை. அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து மார்க் பண்ணி என்னுடைய பர்சனலாகவே அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி இருக்கே சார், இதுக்கு இல்லையா அப்படின்றது. ஏன்னா நேற்றைய தினம் வந்து பல்வேறு பத்திரிகை செய்தியிலையுமே அந்த ஊடகங்கள்லையுமே அது வந்திருக்கு. அந்த பத்திரிகை செய்தியிலே அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது உடற்கல்வி ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உடற்கல்வி ஆசிரியர் வந்து டிபிஎட்டும் சிபிஎட் படிச்சிருந்தா தான் எக்ஸாமினேஷன் எழுத முடியும், பிபிஎட் படித்தவங்களோ எம்பிஎட் படித்தவங்களோ எழுத முடியாதுன்ற ஒரு செய்தியை அந்த பேப்பரில் பார்த்தேன். இது எதனுடைய அடிப்படையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கெஜெட்டில் அதனுடைய கண்டினியூட்டி, அதாவது ஒரு பேஸ் இருக்குது, அந்த பேஸை வச்சு தான் எடுத்திருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக இது முழுமையானது வந்து என்சிஆர்டியுடைய விதியை தான் நம்ம பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் எல்லா மாநிலங்கள்லையும் ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்தளவு என்சிஆர்டியுடைய விதியை நம்ம தரவாக பார்க்கணும். அதில் வந்து அந்த செய்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி அந்த செய்தி கொடுத்தவங்க அதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடற்கல்வி நிலை 2ல் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு இங்கேருந்து ப்ரொமோஷனில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலை 2க்கு வரக்கூடியவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? பிபிஎட் குவாலிஃபிகேஷன். ஸோ பிபிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நிலை 2க்கு ப்ரொமோட் ஆகிறாரு அப்படின்னா, அப்போ அந்த பிபிஎட் படித்தவர் உடற்கல்வி ஆசிரியர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்காரு. அப்புறம் எப்படி எலிஜிபிலிட்டி இல்லை? முரணான தகவல் அதில் பதிவாகுது. அந்த நான் பல்வேறு பத்திரிகை செய்தியில் பார்க்கும்போது அந்த பல்வேறு பத்திரிகை செய்தியில் முதல் போட்ட செய்திக்கு 2வது போட்ட செய்திக்கு முரண்பாடு இருக்குது. அப்போ இந்த முரண்பாடுனா அப்போ இந்த தகவல் யார்கிட்ட வாங்கினாங்க, எந்த தகவல் அடிப்படையில் பண்ணாங்க அப்படின்றது. நான் கடைசியாக இறுதியாக வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 ஆண்டுகள் வந்து மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் நான் இருந்திருக்கேன். மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் இருந்து பல்வேறு தேசிய போட்டிகள்லாம் நான் நடத்தியிருக்கேன், எஜிஎப்பினுடைய தேசிய போட்டிகள்லாம். கடைசியில் இறுதியில் நான் ஒரு சில தகவல் சொல்கிறேன். சில மாணவர்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு, டைரக்ட் எம்பிஎட் வர்றவங்களாம் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் நான் பின்னாடி கடைசியாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா முதல்ல குவாலிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். அதனால இந்த ஊடகங்களில் வந்திருக்க செய்திகளையோ இதையோ வச்சுக்கிட்டு ஒரு தவறான செய்திகளை நீங்கள் யாரும் வந்து ப்ரொபகண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க தவறாக கொடுத்த செய்தி அடிப்படையில் அதுக்கடுத்து அவங்க ஒரு அப்படி ஒருவேளை வந்து உடற்கல்வி ஆசிரியர் கிரேடு 2ஓ கிரேடு 1ஓ ப்ரொமோஷன் பண்ண முடியாது. எம்பிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஸ்கூலில் இல்லை அப்படின்னா, பிபிஎட் படித்தவர் இல்லை அப்படின்னா எப்படி கிரேடு 2 பணியிடத்துக்கும் கிரேட் 1 பணியிடத்துக்கும் கொண்டு வர முடியும்? ஆல்ரெடி அவங்க இருக்காங்க. ஆனால் என்ன விதிமுறை இப்போ கரண்ட் வந்து என்சிஆர்டி என்ன விதிமுறை அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்கப்போம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிற எந்த மாநிலங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளியில் பணிபுரியக்கூடிய அந்த டீச்சர்ஸினுடைய ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத என்சிஆர்டி தான் வடிவமைக்கிறாங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வடிவமைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட தான் இருக்குது. நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இவங்க தான் இதை வந்து வடிவமைப்பாங்க. இப்போ இது வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ கரண்ட்டில் நான் டவுன்லோட் பண்ணி எடுத்ததான். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் 2010, அதாவது நிறைய ஜியோ போட்டிருக்காங்க, அதாவது அப் டு 2021 வரைக்கும் இது சம்மந்தமாக என்னென்ன மாடிஃபிகேஷன் ஆச்சோ அந்த கெசட்டு ஃபுல்லாக அவங்க அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
அதுல 2014 தான் தெளிவாக, அதாவது நாட் ஓன்லி தி பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், நான் அதில் கட் பண்ணி பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கான தகவலை மட்டும்தான் இதில் பதிவு பண்ணுறேன். மற்ற டீச்சர், செகண்ட் கிரேட் டீச்சர், பட்டதாரி டீச்சர்ஸ், இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அதனுடைய விதிமுறை கொடுத்து அதில் கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ அப்பாயின்மெண்ட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படின்றது ஏன் இன்னைக்கு வந்து டெட்டு, அதாவது டெட்டு கிடையாது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி அகமதாபாத்தில் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து பிபிஎட் படித்தவங்களும் டிபிஎட் படித்தவங்களும் தொடர்ந்துருந்தாங்க. அந்த தொடர்ந்த கேஸ் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பிபிஎட் டிபிஎட் படித்தவங்களுக்கு எங்களுக்கு டெட் எழுதுவதற்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் வந்து அலகாபாத் கோர்ட்டில் கொடுக்குறாங்க, ஹைகோர்ட்டில் கொடுக்குறாங்க. அந்த கேஸில் எப்படி வெளியே வந்திருக்கு ஜட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, பிபிஎட்டும் டிபிஎட் படித்தவங்களுக்கு டெட் கிடையாது, உடற்கல்வி ஆசிரியருக்கு டெட் அந்த ஜட்மெண்ட்டில் கொடுக்க காப்பி, டெட் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வரும்போது எக்ஸாமினேஷன் வச்சு தான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஇடி ஆசிரியர்களை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அது வந்து என்சிஆர்டியும் அதை நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுது. ஆனால் அந்த ஹைதராபாத் கோர்ட்டு, அவன் அகமதாபாத் கோர்ட்டு தெளிவாகவே சொல்லிட்டான், இது வந்து அவங்களுக்கு டெட்டு கிடையாது, அதனால உங்களுடைய கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வழிமுறைகள் எப்படி உருவாக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் அந்த கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அது ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்சிஆர்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பண்ணா கூட அவங்களுடைய ஸ்கூலுக்கு ஏதாவது டீச்சர்ஸ் வேணும்னு சமயத்தில் நீங்க நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன்ல தெளிவாக பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு என்ன நோட்டிஃபிகேஷன், அவங்களே என்ன சொல்றாங்க, கரண்ட் டு கரண்ட் வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ரூலை பொறுத்தளவு கரண்ட் மாறிக்கிட்டே வருது. ஆனா என்சிஆர்டி என்ன ரூல் சொல்றாங்க, என்சிஆர் அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் அப்பாயின்மெண்ட்டுக்கு டீச்சர்ஸுக்கான ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியவங்க. அதுல 2004 நவம்பர்ல 12th நவம்பர் 2014ல ஒரு கெஜெட்ல ஒன்று பப்ளிஷ் பண்றாங்க. அதுல என்ன பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அதுல அந்த கெஜெட்ல என்ன நோட்டிபிகேஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ளிகேஷன், அதாவது கெஜெட் நோட்டிபிகேஷன்ல இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்டோட கெஜெட் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, யார் இதுல அப்ளிகபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ளிகபிள் இது என்ன, நான் இது வந்து ஒன்லி எல்லா டீச்சர்ஸுக்கு இருக்கு, ஆனால் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை பற்றி தான் நான் பேச போறேன். தீஸ் ரெகுலேஷன்ஸ் ஷால் பி அப்ளிகபிள் ஃபார் தி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இன் எனி ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸ் இம்போர்ட்டிங் தி ப்ரீ பிரைமரி, பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, சீனியர் செகண்டரி, இன்டர்மீடியட் ஸ்கூல்ஸ். இன்டர்மீடியட் ஸ்கூல்ஸ்னா ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் இன்டர்மீடியட் ஸ்கூல்ஸ்னு வச்சிருப்பாங்க. ஆர் காலேஜ், இன்டர்மீடியட் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. 12th வந்து 11th and 12th இன்டர்மீடியட் காலேஜ்னு சொல்லுவாங்க, ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரிக்கு இதில் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி சீனியர் செகண்டரி எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன அப்ளிகபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வரும்போது எந்தெந்த ஸ்கூலுக்கு இது பொருந்தும்னு சொல்கிறாங்க பாருங்க. கெஜெட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் கெஜெட்டில் சொல்லப்பட்டது, என்சிஆர்டி வெப்சைட்டில் இருக்கக்கூடியது. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் ரெகுலேஷன்ஸ் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூலில் எப்படி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டில் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஓன் ஆர் கண்ட்ரோல் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது ஒரு மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகள், சிபிஎஸ் பள்ளிகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய பள்ளிகள் ஆர் ஏ லோக்கல் அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிகள். இந்த பள்ளிகள் எல்லாமே என்ன அப்படின்னா, என்ன அப்பாயின்மெண்ட் அப்ப நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ஸ் ரிசீவிங் தி எய்டு ஆர் கிராண்ட் டு மீட். ஒரு எய்டட் ஸ்கூல் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல எய்டட் வாங்கி பண்றாங்க அப்படின்னா, அந்த எய்டட் ஸ்கூலுக்கும் இதே விதிமுறை தான் பொருந்தும். அப்ப அதே மாதிரிக்கே இந்த எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் அப்படின்றத அவங்க தெளிவாகவே இதுல மீன் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்ல போறாங்க, இதுக்கு கீழே வந்து பேராகிராஃபா கொடுக்குறாங்க. அதாவது அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. The qualification for the recruitment of teachers in any recognized school, ப்ரீ பிரைமரி ஆர் பிரைமரி, அப்பர் பிரைமரி, எல்லா ஸ்கூலுக்கும் எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்றத, அதே மாதிரிக்கே இந்த ப்ரொமோஷன் எந்த அடிப்படையிலையும் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மினிமம் குவாலிஃபிகேஷன். முதல்ல அதை தெளிவாக கொடுத்துங்க. ஏன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரிக்கே வந்து மேக்சிமம் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் போஸ்ட்ல வரணும். இது வரைக்கும் அப்படி ஒரு தனிப்படை இப்போ கூட சமீபத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, அந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அந்தந்த போஸ்ட் தான் போடணும், ஜீவோ வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் இவங்க சொல்றாங்க. மேலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போ வாட்ஸ்அப் தளத்தில் நிறைய இடத்துல இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் வெளியில போயிட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இந்த மேலே உள்ளது மட்டும், அதாவது ஒன்று பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி,
ஃபார் ஸ்கூல்ஸ் 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், அதாவது 1ல இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல், பிரைமரி அப்பர் பிரைமரி ஸ்கூல்ஸ். சரியா? ரைட். 5ஆம் வகுப்பு வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவாக பாருங்க. இந்த ரெகுலேஷன்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? த நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், த நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் டிட்டர்மினேஷன். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப் minimum qualification for persons to be recruited as physical education teachers in primary, upper primary, secondary, senior secondary and intermediate schools. இதில் எல்லாம் எப்படி நீங்க வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன், இதிலே வார்த்தையிலே தெளிவா சொல்லிட்டாங்க. இங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்றதா இங்க சொல்றாங்க. அப்ப மேக்சிமம் குவாலிஃபிகேஷன் வர்றவங்களுக்கு இங்க அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்ற இதுல இவங்களே குறிப்பிடல. சரியா? ஆனா அதுல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தெளிவா மேல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த முழுமையாகவே இது எதுக்குடைய அப்பாயின்மெண்ட், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை பத்தி தான் பேசியிருக்காங்க. இந்த பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை 3 லெவலா பிரிக்கிறாங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 பிரிக்கிறாங்க. லெவல் 1 யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரைமரி அப்பர் பிரைமரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு லெவல் 1ன்னு அர்த்தம். பிரைமரினா 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிகள். அப்பர் பிரைமரி அப்படின்றது வந்து என்னன்னா 6 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிகள். இது வந்து லெவல் 1 அவங்க ஒரு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. பிசிக்கல் எஜுகேஷன் உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனத்தின் போது 3 லெவலா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைமரி, அப்பர் பிரைமரி. செகண்ட் லெவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வந்து செகண்டரி அண்ட் ஹை ஸ்கூல். எஸ்எஸ்எல்சி செகண்டரி, அதாவது ஹை ஸ்கூல் தான். ஒரு ஸ்டேட்லேயே ஒரு மாறிக்க மாறதுனால அது செகண்டரி ஸ்கூல் கூட, இன்டர்மீடியட் ஸ்கூல்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸ்கூல் ஃபார் அது என்ன லெவல் 2ல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஃபார் யார் அப்படின்னா 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு வந்துச்சு அப்படின்னா அது உயர்நிலை பள்ளி. அப்ப உயர்நிலை பள்ளியில பணிபுரிய வரக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லெவல் 3 அப்படின்றது என்னன்னா இதுக்கு அடுத்து வரும். இந்த லெவல் 3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேல்நிலை பள்ளிகள், அதாவது 11th and 12th அல்லது இன்டர்மீடியட் காலேஜஸ், இந்த மாதிரி இதில் படிக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சில குவாலிஃபிகேஷனை வரையறுக்கிறாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க, இதைத்தான் வந்து மேக்சிமம் நான் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல சில பேர் ரவுண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஏன்னா நான் தனிப்பட்ட முறை நிறைய பேர் நேற்று இதனை எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே நிறைய அனுப்பியிருக்காங்க. எனக்கு ட்ரை பண்ணாங்க. நான் ஒரு சில பேருக்கு காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஏன்னா யூடியூப் பண்ண போறேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அவங்களே சொல்லிட்டாங்க யூடியூப் பண்ணிருங்க சார், நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே நீங்க ஒரு கெஜெட் வந்து வாட்ஸ்அப் தளத்துல சோசியல் மீடியாக்கள் போயிட்டு இருக்கு. அது இந்த பகுதி மட்டும்தான், இந்த பக்கம் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த இதை மட்டும் தான் கோட் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது குவாலிஃபிகேஷன் கீழே கொடுத்து மினிமம் அகாடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு. அப்ப இந்த இது வரைக்கும், அதாவது இந்த இது மேல வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன். இது மேல வரைக்கும் இருக்கக்கூடியது ஏ பின்னு பிரிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? ஏ சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல தெளிவாகவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மேல அப்படின்னா, சீனியர் செகண்டரி கிரேட் ஸ்கூல், அதாவது வந்து என்ன எடுக்கணும்னு சொல்றாங்க 7 கேட்டகரியில். இது வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன், இது வந்து பொது கல்வி தகுதி, இது வந்து சிறப்பு கல்வி தகுதி, அதாவது வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்றது, பின்றது சிறப்பு தகுதி அப்படின்னு சொல்றது. அப்ப அப்பர் பிரைமரி ஸ்கூல்ல பிரைமரிலையும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா சீனியர் செகண்டரி ஸ்கூல், அதாவது 12th அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் இட்ஸ் ஈக்குவலண்ட், அதாவது 12th கம்ப்ளீஷன் பண்ணிருக்கணும். பண்ணிட்டு தான் நீங்க ஒரு டிப்ளமோவுக்கு போயிருக்கணும். அது அப்படி இல்லைன்னா அதனுடைய ஈக்குவலன் 12th சொன்னா சில பேர் இன்டர்மீடியட் காலேஜ்னு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அந்த ஈக்குவலன் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ஈக்குவலனுக்கு அதே மீனிங் வித் அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ் ஃப்ரம் தி ரெகனைஸ்டு போர்ட். அப்ப உங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்க வந்து ஒரு அப்பர் பிரைமரியில் அப்பாயின்மெண்ட் ஆக போறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுடைய 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க 50% மார்க் எடுத்திருக்கணும். 50% மதிப்பெண் எடுத்திருக்கணும். பாஸ்ல 50% மினிமம் எடுத்திருக்கணும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. 12th பாஸ் பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் 50% மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் திங்ஸ் இதுல வந்து இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. நீங்க 10ஆம் வகுப்புல 50% மதிப்பெண் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அதுக்கு அடுத்து 2வது ஒரு ரூல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கேண்டிடேட் who have passed the senior secondary examination +2 or its equivalent have participated in sports and games at least ஸ்கூல், காலேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸ்கூல்லையோ காலேஜ் லெவல்லையோ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். ஸோ இப்போ இந்த சர்டிபிகேட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், என்சிஆர்டி, நீங்க எந்த கோர்ஸ் படிச்சாலும் அந்த கோர்ஸ் என்சிஆர்டி அப்ரூவல் இருக்கான்னு பாருங்க.
இப்போ டிபிஎட் போட்டுருக்காங்கன்னா அது என்சிஆர்டி அப்ரூவல் இருக்கான்னு யூஜிசி அப்ரூவல் வாங்கி நடத்துவாங்க, என்சிஆர்டி அப்ரூவல் அதில் இருக்கணும். அப்போ என்சிஆர்டி அப்ரூவல் இருந்துச்சுன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகனைஸ்டு நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜரில் ரெகுலேஷன் ஆக்ட் 2007 நோட்டிஃபைடு இன் 10/2/2007 படி. அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, சார் நான் 50% மார்க் எடுக்கல சார், ஆனால் நான் ஸ்கூல் லெவலில் நான் விளையாண்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், அது டிஸ்ட்ரிக்ட் லெவல் சர்டிஃபிகேட் மினிமம். அட்லீஸ்ட் வந்து ஸ்கூல் காலேஜில் டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் காலேஜ் லெவல்லையோ இல்லை ஸ்கூல் லெவல்லையோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எலிஜிபிள். அப்போ அவங்களுக்கு பெர்சன்டேஜ் மார்க் பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே 45 மார்க் அட்லீஸ்ட் ஒரு பெர்சன்டேஜ் மார்க் சொன்னாங்கல்ல, அந்த மார்க் தேவையில்லை, நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தப்ப கேண்டிடேட் ஹூ ஹேவ் பாஸ்டு அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும், சீனியர் செகண்டரி ஸ்கூலில் பண்ணியிருக்கணும் ஆர் ஈக்குவலன்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நோ நீட் ஆஃப் எனி பெர்சன்டேஜ், பாஸ் மட்டும் பண்ணியிருந்தா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஹூ ஹேவ் பாஸ்டு ஒன்லி பாஸ் பண்ணவன். அடுத்து இப்படி இதுலேயும் நீங்கள் வரல அப்படின்னா அடுத்து அகாடமிக் குவாலிஃபிகேஷனை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். பொது கல்வி தகுதி அவங்களுக்கு இருக்க வேண்டியது. சீனியர் செகண்டரி ஸ்கூல்ஸ் அதாவது 12th ஆர் ஈக்குவலன்ட்ல வித் அட்லீஸ்ட் 45 மார்க்ஸ் ஃப்ரம் தி ரெகனைஸ்டு போர்டு. அதுக்கடுத்து கொஞ்சம் மார்க் குறைக்கிறாங்க, 45% குறைக்கிறாங்க. இங்கே 50 சொன்னாங்கல்ல, 50க்கு அடுத்து 50% மினிமம் இருக்கணும் இங்கே சொன்னாங்கல்ல, அதுக்கடுத்து இன்னும் 45% குறைக்கிறாங்க. அது எதுக்காக குறைக்கிறாங்க, ரெகனைஸ்டு போர்டு என்ன சொல்லியிருக்காங்க, with the National Council for Teacher Education forms of application for recognized, the time limit to submission of application to determination of the norms and standard for recognized teacher education programs and permissions to start new course or training. அதாவது இவங்க வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அதாவது பெர்மிட்டட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும். நீங்க அந்த ரெகுலேஷன் 2002 சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபைல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை பின்பற்றி இருக்கக்கூடிய அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த மார்க்குக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 45% மார்க் கொடுத்துட்டாங்க, 45% எடுத்துட்டா போகும். அப்போ இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்குங்க தெளிவா, நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்க போனாலும் ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் இனிமேல் நீங்கள் பிபிஎட்டோ எம்பிஎட்டோ படிச்சு அப்படின்னா அது வந்து பின்னாடி வந்து பெர்சன்டேஜ் மார்க்கும் பார்ப்பாங்க, வேலிடிட்டி பார்ப்பாங்க. சரியா, அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அடுத்து இது வந்து பொது கல்வி தகுதி முடிஞ்சிருச்சா, இப்போ சிறப்பு கல்வி தகுதிக்கு வர்றோம். அது வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக வர்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு தகுதி +2 முடிச்சிருக்காரு, என்னென்ன 3 விதி கொடுத்துட்டாங்க, 3 விதியில எந்த விதிக்குள்ள நீங்கள் வந்தியாலும் உங்களுக்கு எலிஜிபிள் வந்துடுவீங்க. அடுத்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன வர்றாங்க, சர்டிஃபிகேட் டிப்ளமோ இன் பிசிக்கல் எஜுகேஷன் டூரேஷன் நாட் லெஸ் தென் தி 2 years. 2 ஆண்டுகளுக்கு குறையாம இருக்கணும், 2 ஆண்டுகளுக்கு குறையாம இருக்கணும். ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட்னா இப்போ ஹச்பிஎட்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, ஹையர் டிப்ளமோ இன் பிசிக்கல் எஜுகேஷன். அது மாதிரி டிப்ளமோ இன் பிசிக்கல் எஜுகேஷன் 2 வருஷம் நடத்துறாங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நாட் லெஸ் தென் 2 year. 2 இயருக்கு கீழே நீங்கள் படிச்சிருக்க முடியாது. 1 year படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த விதிமுறைப்படி, ஏன்னா நான் சொன்னல தொடக்கத்தில் சில பேருக்கு அது கசப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு, இது வந்து தெளிவாகவே விதி கொடுத்துட்டான். இந்த விதியை பிரேக் பண்ணி நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்றதுலாம் விவாதத்துக்கு போனால் கூட என்சிஆர்டி விதியை நாங்கள் பின்பற்றோம்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு தான் ஏற்கனவே வந்து சில டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருந்து பிரச்சனையாகி அதுக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் ஆகி அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. அதனால இந்த இடத்துல அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க, சர்டிஃபிகேட் டிப்ளமோ இன் பிசிக்கல் எஜுகேஷன் ஆஃப் டூரேஷன்ஸ் நாட் லெஸ் தென் 2 years அண்ட் இட்ஸ் ஈக்குவல். 2 வருஷத்துக்கு ஈக்குவலாக என்னென்ன கோர்ஸ் ஹச்பிஎட் டிபிஎட் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க ஃப்ரம் எனி நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வாங்கின காலேஜ் வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் என்சிடியினுடைய அப்ரூவல் வாங்கியிருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி வாங்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அது ரெகனைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி ஸ்கூலுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன். நடுநிலை பள்ளிகள் வரைக்கும் உள்ளவங்களுக்கு இதுதான், இந்த குவாலிஃபிகேஷன் தான் அவங்க வந்து இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். ஒன்லி நடுநிலை பள்ளி வரைக்கும் தான், பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்கூல்லாம் பார்த்தோன்னா நிறைய பிரைமரி அப்பர் பிரைமரிலாம் ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இல்லை. ஆனால் எய்டட் ஸ்கூல்லாம் வச்சிருக்காங்க. அந்த நடுநிலை பள்ளியெல்லாம் இந்த சிபிஎட் பிபிஎட் படிச்சவங்க 2 வருஷத்துக்கு குறையாம இருக்கவங்க, அதாவது சிபிஎட் படிச்சவங்கலாம் வேலைக்கு போகலாம். ஆனால் பட் கவர்மெண்ட்ல இது வரைக்கும் அப்படி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணலை. ஏன்னா அதுதான் அந்த அலகாபாத் கோர்ட்டில் ஃப்ரேம் பண்ணும்போது அவங்களும் இந்த மாதிரி போஸ்ட்லாம் உருவாக்குங்கன்னு அந்த ஸ்டேட்டுக்கு அவங்க வந்து அந்த ஹைகோர்ட் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, செகண்ட் லெவல் 2க்கு போகிறோம். என்ன குவாலிஃபிகேஷன், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக ஒரு 10th அண்ட் 9th and 10th ஸ்கூலில் பணிபுரியக்கூடிய ஒரு ஸ்கூலாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நம்ம போக போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க பாருங்க, பேச்சுலர் டிகிரி வித் பிசிக்கல் எஜுகேஷன் அஸ் அன் எலெக்டிவ் சப்ஜெக்ட் வித் 50% மார்க். நீங்கள் பேச்சுலர் டிகிரியாக இருக்கலாம், வித் பிசிக்கல் எஜுகேஷனில் பேச்சுலர் டிகிரி இருக்கலாம், பிபிஇஎஸ்ஸாக இருக்கலாம், பிபிஇஆ இருக்கலாம்,
பிபிஎட்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா? அது அதுல வந்து எந்த இது வேணாலும் இருக்கலாம். இது ஒரு ஒரு நாம்ஸ் வந்துருச்சு. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி வித் பிசிக்கல் எஜுகேஷன் சார் எலக்டிவ் வித் 55% மார்க், 50% மார்க் கண்டிப்பா எடுத்திருக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேச்சுலர் பேச்சுலர் நல்லா கவனிச்சுங்க. இது எல்லாமே இப்ப எல்லாமே சிறப்பு தகுதியை பத்தி பேசிட்டு வரோம். இப்ப ஏற்கனவே பொது தகுதி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த 10th +2 +3 சிஸ்டம் சொல்றோம்ல, அதுல 12th படிச்சிருக்க பொது கல்வி தகுதி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3க்கு பொருந்தும். அப்பர் பிரைமரி, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லா ஸ்கூலுக்குமே பொது கல்வி தகுதி +2. அதுக்கு பின்னாடி நீங்க என்ன ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ சர்டிஃபிகேட் 2 இயர்ஸ் மினிமம் குறைவில்லாத படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிரைமரி அப்பர் பிரைமரியில் ஒர்க் பண்ணலாம். செகண்டரியில் ஒர்க் பண்ணும்போது என்ன ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பேச்சுலர் டிகிரி வித் பிசிக்கல் எஜுகேஷன் அஸ் அன் எலக்டிவ் சப்ஜெக்ட் வித் 50 மார்க்ஸ் 50% மார்க் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பேச்சுலர் டிகிரி வித் பிசிக்கல் எஜுகேஷன் அஸ் அன் எலக்டிவ் சப்ஜெக்ட் 45 மார்க்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட். நீங்க 50 மார்க் மேக்ஸிமம் நீங்க எடுக்கலைன்னு வச்சுங்களேன், உங்களுடைய பேச்சுலர் டிகிரியில எடுக்கல அப்படின்னா அந்த 50% எடுக்கலாம். அடுத்து இன்னொரு ஆப்ஷன், நீங்க 45 மார்க்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேஷனல் ஆர் ஸ்டேட் லெவல்ல அல்லது இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன்ல இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆர் அத்லெட்டிக் ஆர் ரெகக்னைஸ்டு பை அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி அண்ட் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். அதாவது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய போட்டிகள்ல சர்டிபிகேட் ஸ்டேட் லெவலோ நேஷனல் லெவலோ இல்ல இன்டர் யூனிவர்சிட்டி லெவலோ நீங்க வச்சிருக்கீங்க, இல்ல அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய போட்டிகள், இதுல நீங்க ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வச்சு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் கூட வச்சிருக்கலாம். அதுதான் அவங்க எலிஜிபிள் சொல்றாங்க. அண்ட் பார்ட்டிசிபேஷன் மட்டும் இருந்தா பார்ட்டிசிபேஷன் இருந்தவங்க எலிஜிபிள் வந்துறாங்க. அப்ப 45% மார்க் வித் என்னது பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொஃபஷனல் டிகிரியில இது இது ஒரு கேட்டகரி, இதுல வரலாம். அப்படி இது இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன் சொல்றாங்க, பேச்சுலர் டிகிரி வித் 45% மார்க் ஹேவிங் தி பார்ட்டிசிபேட் இன் நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஆர் இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அத்லெட்டிக்ஸ். ஸோ அதில் வர்றவங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இருக்கிறவங்களும் இந்த 45 மார்க்ஸோட உள்ள வரலாம். இங்கே சொல்லும்போது என்ன சொன்னாங்க, பேச்சுலர் டிகிரி வித் பிசிக்கல் எஜுகேஷன் அஸ் ஆன் ஈக்குவலன் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதே மாதிரி தான் இங்கே பேச்சுலர் டிகிரி வித் பிசிக்கல் எஜுகேஷன் அஸ் ஆன் இதுல பேச்சுலர் டிகிரின்னு சொல்லிட்டாங்க. 45% இட்ஸ் ரிலவென்ட் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் தான். சரியா? ரைட். அடுத்து இதனுடைய தொடர்ச்சி தான் நான் அடுத்த பக்கத்துல கொண்டு வரேன். எனக்கு ஒரே சிலையில கொண்டு வர மாட்டேன், அடுத்த சிலையில கொண்டு, இதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த தொடர்ச்சியில இப்ப நிறைய விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்காங்க. என்சிஆர்டி விதியில் என்சிடியில் அது எல்லாமே நான் சொல்ல விரும்பல. இப்ப நான் இங்க வந்து மட்டும் வர்றேன் அப்படின்னா, இப்ப கிராஜுவேட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் வித் 40% மார்க் இருந்தா, அதே மாதிரிக்கே கிராஜுவேட் வித் பிசிக்கல் எஜுகேஷன் அஸ் அன் எலக்டிவ் சப்ஜெக்டா இருந்து 40% மார்க் எடுத்தா அப்படின்னா சில குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கடுத்து இங்க கீழே வாங்க, கிராஜுவேட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் கோர்ஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் 3 இயர்ஸ் டூரேஷன். அதாவது 3 இயர்ஸ் டூரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, டிகிரி முடிச்சுட்டு பிபிஎட் முடிச்சு அவங்களும் இதுல எலிஜிபிள் தான். இங்க 3 இயர் பிபிஎட் கோர்ஸ் அப்படின்றது எலிஜிபிள் கேண்டிடேட் தான். கிராஜுவேட்ஸ் ஹேவிங் தி ரெப்ரசன்ட் தி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், அது விட்டுருங்க. அடுத்து இங்கே கீழே வாங்க, பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். அதாவது பிபிஎட் 3 இயர்ல முடிக்கிறவங்களும் சரி, அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிபிஎட் முடிக்கிறாங்கல்ல அவங்கள சொல்றாங்க அட்லீஸ்ட் 1 இயர் டூரேஷன். பிபிஎட்ல வரக்கூடிய பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 1 இயர் பிபிஎட் இங்கே எலிஜிபிளா வந்துடுறாங்க. 1 இயர் பிபிஎட் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட். 1 இயர் பிபிஎட்டா இருக்கலாம், 2 இயர்ஸ் பிபிஎட்டா இருக்கலாம். அப்ப பிபிஎட்ல 1 இயர் படிச்சு நேற்று கேட்கும்போது ஒருத்தர் கேட்டார், சார் நான் 1 இயர் தான் பிபிஎட் படிச்சிருக்கேன், உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. 2 வருஷம் பிபிஎட் படிச்சிருக்கேன், உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. அப்ப பேச்சுலர் டிகிரி வித் உங்களுக்கு வந்து பிபிஎட் எலிஜிபிள் வரும்போது அப்ப அதுவும் உங்களுக்கு வித் ரெகக்னைஸ்டு நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதுல சொல்றோம், ஒரு நிறுவனத்துல நீங்க படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து என்னது, இது வரைக்கும் உள்ளது எது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஸ்கூலுக்கு சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா லெவல் 2 ஸ்கூல், அதாவது ஹை ஸ்கூலுக்கு மட்டும் சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப சீனியர் ஸ்கூல் ஆர் இன்டர்மீடியட் ஸ்கூல், அதாவது லெவல் 3 11th 12th படிக்கக்கூடிய ஸ்கூல், அவங்களுக்கு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா இங்க ஒர்க் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன எலிஜிபிள். நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு, டைரக்ட் எம்பிஎட் படிச்சீங்க நான் எலிஜிபிளா? டைரக்ட் எம்பிஎட் படிச்சிருக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு. டைரக்ட் எம்பிஎட் படிச்சவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. அதுக்கு தனி 2021 தனியா ஒன்று வெளியிடுறாங்க. அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன் அதை இடையில சேர்க்கிறாங்க, அதை எதுக்காக சேர்த்துருக்கான்னு தெரியல. அதுக்கு தனியாவே அவங்க அந்த இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீனியர் இதுல வரும்போது என்ன சொல்றாங்க, பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் ஆர் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇ ஆர் யாரெல்லாம் எலிஜிபிள் வர்றாங்க பாருங்க, பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் ஆர் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇ ஆர் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சயின்ஸ், அதாவது இன் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் டிகிரி
என்ன சொல்லிட்டாங்க, அண்டு டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ் அஸ் பர் தி நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகக்னைஸ்டு நார்ம்ஸ்ல இருக்கக்கூடியது. அடுத்து இது இது இல்லைன்னா அடுத்து என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ் இன் பிபிஎட் டிகிரி ஆர் பிபிஎட் இன்டகிரேட்டட் 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ பிஎட் படிக்கிறவங்க இன்டகிரேட்டட் கோர்ஸ் போகும்போது 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் 2 வருஷத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி 1 வருஷம் இருக்கும்போது இன்டகிரேட்டட் கோர்ஸ் நடந்து தெரியுமா. பிஎட் படிச்சவங்க ஒரே இன்ஸ்டியூஷனில் போய் 4 வருஷம் தொடர்ச்சியாக இருக்கும் இன்டகிரேட்டட் கோர்ஸ். பிஎட் இருக்கும், யூஜி டிகிரி முடிச்சு ஒரு கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சு வருவாங்க. அது பேர் இன்டகிரேட்டட். அவங்களுக்கும் எலிஜிபிள் இருக்கு. பிபிஎட் 4 வருஷத்துல படிச்ச ப்ரொஃபஷனல் டிகிரி அவங்களுக்கு எலிஜிபிள் வந்துடுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிபிஎட் வித் அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ் ஆர் பிபிஇ கோர்ஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவல் பிபிஇ ஆர் பிபிஇஎஸ் எதுனாலும் வச்சுங்களேன் ஆஃப் 3 இயர்ஸ் டியூரேஷன் வித் அட்லீஸ்ட் 50 மார்க்ஸ் இருக்கக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் எலிஜிபிளாக வந்துடுறாங்க. அடுத்து எம்பிஎட் அண்டு இதோட சேர்த்து நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு டைரக்ட் கோர்ஸுக்கு வர இதில் வர அண்டு எம்பிஎட் மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். இது சீனியர் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து கிரேடு அந்த 1 போஸ்ட் அந்த மாதிரி போகும்போது அதோட சேர்த்து எம்பிஎட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து எம்பிஎட் டைரக்ட் எம்பிஎட்டை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு தனியாக ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ வந்து 3 ஸ்கூலில் எப்படி அப்பாயின்மெண்ட் இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 3 லெவல் ஸ்கூலுக்கு சொல்லிட்டாங்க. சரியா? ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டைரக்ட் எம்பிஎட் இருக்காங்க பாருங்க. டைரக்ட் எம்பிஎட் இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா திருப்பி 2021 ஒரு இது வெளியிடுறாங்க. 2021 கெஜெட் நோட்டிபிகேஷன் பண்றாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல புதிய ஆசிரியர் தகுதி விதிமுறை அப்படின்னு கொடுத்துட்டு 2021 ஆண்டு NCTE திருத்த அறிவிப்பின்படி 55% மதிப்பெண்களுடன் முதுகலை பட்டம் பிஜி மற்றும் 3 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் எம்எட் பட்டம் பெற்றவர்களுக்கும் ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் பணிகளுக்கு தகுதியானவர்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன மீனிங் சார்? அதான் சொல்லியிருக்கு. 2000 அறிவிப்புல என்ன சொல்றாங்க, 55 மார்க்ஸ்ல முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் இது சொல்லிட்டாங்க. சரியா? பிஎட் எம்எட் படிச்சவங்களுக்கும் சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த இது புதுசா வந்தது 2021 வந்தது. புதுசா வந்து அதனுடைய அந்த கெஜெட் பப்ளிகேஷன் தான் இதில் காட்டியிருக்கேன். இதுல உங்களுக்கு இதுல புரியாது, கீழே கொடுத்துட்டு வாங்க. போஸ்ட் கிராஜுவேட் வித் மினிமம் ஆஃப் 50% மார்க் ஆர் ஈக்குவல் தேர் டிகிரி இன்டகிரேட்டட் பிஎட்டோட டிகிரி இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சவங்கன்னா அவங்க எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இதில் என்ன சொல்லிட்டாங்க, 2021 திருத்தத்தின்படி 55 மதிப்பெண்ல முதுகலை பட்டம் பெற்ற பிஜி, வெறும் முதுகலை பட்டம் பெற்ற பிஜியை மட்டும்தான் நான் சொல்றேன். 3 ஆண்டு ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சவங்க ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஜெட்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த நோட்டிபிகேஷன் படி எம்பிஎட் எலிஜிபிள் வந்துருவாங்க. மேல சொல்லப்படும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இப்போ உடற்கல்வி ஆசிரியர்கள் அவங்க எலிஜிபிள்ட்டாங்க. சரியா? டைரக்ட் எம்பிஎட் உள்ளவங்க 2 ஆண்டு படிச்சவங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்றாங்க. அது தேவைப்படுறவங்க இப்போ இதனுடைய நீங்கள் வெப்சைட்டில் போங்க, படித்து நீங்கள் வேணால் அதை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த வெப்சைட் அட்ரஸ் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அதனுடைய கோடு கீழே, வெப்சைட் கோடு கீழே கொடுத்துருக்கேன். web.nce.gov.in இந்த இதில் போனீங்க அப்படின்னா இதில் போய் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை அப்படியே டைப் பண்ணீங்கன்னா அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்றதுல நீங்கள் நான் சொன்ன 2014, அதாவது இதில் 2015 கொடுத்துருப்பாங்க. 2014 வெளிவந்தது. அதுக்கு பின்னாடி வந்து 2021 திருத்தம் பண்ணது, எம்பிஎட்டுக்கான திருத்தம் பண்ணது. ஸோ அது தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். நான் தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், அதாவது வந்து இந்த டைரக்ட் எம்பிஎட் தமிழ்நாட்டில் ஏன் வந்து அவங்க அலோவ் பண்ணலை அப்படின்றதுக்கும் ஒரு விஷயம். அதாவது அப்போ வந்து 2-3 அசோசியேஷன் இருந்தாங்க. சில அசோசியேஷன் கொஞ்சம் டாமினேட் இருந்தாங்க. அப்போ டைரக்ட் எம்பிஎட் வந்து டைரக்ட் எம்பிஎட்டுக்காரவங்களுக்கு கிரேடு டிஏபி சார்ஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையுமே. அப்போ இவங்க டைரக்ட் எம்பிஎட் வர்றவங்க எலிஜிபிளே இல்லை அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு போய் ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் ரூல், அதாவது வந்து டைரக்ட் எம்பிஎட் எது வரைக்கும் இருந்துச்சு, 2003 வரைக்கும் இருந்துச்சு. 2003க்கு பின்னாடி யூஜிசி ரெகுலேஷன் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா 2004 இருந்து யாராவது ஒருத்தவங்க டைரக்ட் எம்பிஎட் படிச்சு வந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. அப்ப இந்த ரூலை ஃப்ரேம் பண்ணும்போது தமிழ்நாடு அமைக்கப்பட்ட கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க என்ன போய் அரசுக்கு சொல்லியிருக்கணும், சார் 2003க்கு முன்னாடி வரைக்கும் 2003 அதுக்கு முன்னாடி முடிச்ச எல்லா டைரக்ட் எம்பிஎட்டுமே பிசிக்கல் டைரக்ட் எலிஜிபிள்னு இவங்க போய் சொல்லியிருக்கணும். எதை வச்சு சொல்லியிருக்கணும், யூஜிசியினுடைய ரெகுலேஷனை வச்சு சொல்லியிருக்கணும். அவங்க அப்போ நான் டிஏபியாக இருக்கேன், எனக்கே ஃபோன் ஒரு தொலைபேசியில் ஒருத்தர் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறாரு, சார் இந்த மாதிரிக்கு வந்து எம்பிஎட் வந்து 2 வருஷமா
இருக்கிற வரைக்கும் இருக்கிறதுக்கு ஏதாவது ஜிஓ இருக்கா சார்? அது நம்ம தானே சார் கவர்மெண்ட்ல வாங்கி கொடுக்கணும். கவர்மெண்ட் எப்படி சார் போடுவாங்க? அது யூஜிசி ரெகுலேஷன் வச்சு. அப்போ எதை வச்சு வாங்குறேன்னு கேட்டார். யூஜிசி ரெகுலேஷன். அப்போ இவங்க டீம் போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிபிஎட் படிச்சாதான் எம்பிஎட் படிச்சு வந்தாதான் எலிஜிபிள்ன்றதை போய் சொல்லிடுறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த இடம் பப்ளிகேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் வரைக்கும் போனாங்க. இப்போ லாஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண டைரக்ட் எம்பிஎட்காரங்க 2 பேர் என்கிட்ட படித்து பாஸ் பண்ணவங்களே 2 பேர் இப்போ கோர்ட்டு கேஸில் இருக்கிறாங்க. இன்னும் அந்த கோர்ட்டு கேஸும் முடியலை. இது வந்து கைடன்ஸ் ஒன்று கொடுத்தது. அதனால அந்த டயத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். பொதுவாக என்ன அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். 11 வருஷம் ஸ்கூல் எஜுகேஷன் நான் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு வர்றேன். வரும்போது எக்ஸாமினேஷன் அப்போ எங்களுக்கு 2009 கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. உடற்கல்வியாளர்கள் வந்து செய்யக்கூடிய தப்பு எத்தனை பேரை பாதிக்குதுன்றக்காக சொல்கிறேன். முதல் ஒரு விஷயம் நான் சொன்னேன். அதாவது குவாலிஃபிகேஷன் உருவாக்கும் போது அவங்க சொல்லும் போது பிஃபோர் 2023க்கு முன்னாடி முடித்தவங்க, டைரக்ட் எம்பிஎட் முடித்தவங்க ஃபுல்லாக ஃபிசிக்கல் டாக்டருக்கு எலிஜிபிள்னா அவங்க கொடுத்துருக்கணும். ஆஃப்டர் 2003க்கு பின்னாடி யார் டைரக்ட் எம்பிஎட் முடிச்சு வந்தாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாது, பிபிஎட் படித்து வந்தவங்க தான் பண்ணணுன்ற இந்த டைரக்ஷன் சரியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். சரியா? ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி தானே அப்பாயின்மெண்ட் ஆகி வந்திருக்கும். நானே டைரக்ட் எம்பிஎட் தானே, அப்போ டைரக்டாக தானே படிச்சு வந்துருக்கு. அப்போ இந்த விஷயத்தை கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக அவங்க சொல்லியிருக்கணும். ஏற்கனவே நடந்த கால் ஃபாரில் வந்தது எல்லாத்தையும் கொடுத்துருந்தா அவங்க கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இவங்க போய் பிபிஎட் படித்தா தான் எம்பிஎட் படிக்கணும், அந்த கரண்ட் ரூலில் போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகேங்க, அப்போ சொல்லிட்டு வந்தியே. இப்போ என்னென்னா பிபிஎட் வந்து 1 இயர் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி 2 வருஷம் மாறிச்சு. அதுக்காக என்ன கொஞ்ச நாள் கழிச்சு போனோடனே பிபிஎட் 1 இயர் படித்தவங்க எலிஜிபிள் என்ன அர்த்தமா? அவன் எந்த வருஷம் வரைக்கும் 1 இயர் இருந்துச்சோ அது வரைக்கும் படித்தவன் பிபிஎட் படித்தவங்க எலிஜிபிள் தானே. அப்போ இந்த விஷயத்தை போய் சொல்லக்கூடிய உடற்கல்வியாளர்கள் அசோசியேஷன் பீப்புள்ஸ் சரியாக போய் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஃபேவரெல்லாம் நம்ம சங்கம் ஒரு சங்கம் இருக்கும், போய் பிபிஎட்டுக்கு ஃபேவரபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படின்னா தயவு செய்து அதை போய் சொல்லாதீங்க. இன்னொருத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது. அதான் அப்போ நடந்த சம்பவம். 2வது நான் சம்பவம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது. ஏன்னா உடற்கல்வியை பற்றி புரிஞ்சுக்குங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது 2009 நோட்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு எப்போன்னா தீபாவளியை ஒட்டி நவம்பர் இதுலேயோ வருது பப்ளிகேஷன். அப்போ அதை பார்த்துட்டு நான் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எடுத்து போய் வெரிஃபை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, எம்பிஎட் படித்தாவே போதும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ எம்பிஎட் கொடுத்தவொடனே போதும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு இன்னொரு கால் ஃபார் வருது. யாருக்கு வருது? கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய லைப்ரரியனுக்கு வருது. அந்த லைப்ரரியன் போஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு லைப்ரரியன் எம்எல்எஸ் முடிச்சிருக்கணுமா, ப்ளஸ் அவங்களோட நெட்டு செட்டு பாஸ் பண்ணாதான் எலிஜிபிள்னு கொண்டு வந்துட்டான். ஆனால் இப்போ லைப்ரரியன் கோர்ஸுக்கு கவர்மெண்ட்டு சீனியர்ஸை கூப்பிட்டோ இல்லை ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்களோ கூப்பிட்டு என்ன இப்போ குவாலிஃபிகேஷன் கேட்கும்போது அவங்க நவம்பரில் கால் ஃபார் வருது, ஆகஸ்ட்டில் யூஜிசி 3rd அமெண்ட்மெண்ட் வெளியிட்டான். அந்த 3rd அமெண்ட் அது வரைக்கும் என்ன அப்படின்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தா, இடையில எம்பில் எலிஜிபிள் கொடுத்துருந்தா. இவங்க என்ன பண்ணா டைரக்ட் எம்பிஎட் வித் எம்பில்னு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருது. எம்பிலே எலிஜிபிள்ங்கன்ட்டாங்க. எம்பில் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. எம்பில் எலிஜிபிள்னு சொன்னோன்னா கால் ஃபார் வந்துருச்சு. இவங்களுக்கு வருது, லைப்ரரியனுக்கு நம்மளுக்கு அடுத்து 1 மாதம் கழிச்சு வருது. அவங்களுக்கு தெளிவாக வருது யூஜிசி 3rd அமெண்ட்மெண்ட். ஆகஸ்ட்டில் 3rd அமெண்ட்மெண்ட் வெளியிடுறாங்க. அந்த 3rd அமெண்ட்மெண்ட்ல என்ன கொடுக்குறான்? இனி வரக்கூடிய கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா பணியிடங்களுக்கும் மஸ்ட் நெட்டு செட் இருக்கணும், இல்லைன்னா டாக்டரேட் இருக்கணும்னு சொல்லிட்டான். அப்போ ஆகஸ்ட்டில் வந்த ஒரு விதி 3rd அமெண்ட்மெண்ட்டு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பல்கலைக்கழக ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் தெரியலையா? அன்னைக்கு உடற்கல்வி பல்கலைக்கழகம் இருந்துச்சுல, அன்னைக்கு இருக்கக்கூடிய விசியில இருந்து எல்லாமே இருந்தாங்கல்ல. அப்போ அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்தாங்க? இன்னும் சில பேர் டீமை கூப்பிட்டு வச்சு கொடுத்து அவங்க டைரக்ஷன் கொடுக்கலன்னு நான் சொல்ல வரல. நான் உதாரணத்துக்காக பல்கலைக்கழகம் சொல்கிறேன். யாரோ ஒரு சீனியர்ஸை கூப்பிட்டு பண்ணாங்கல்ல. நான் எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் யாரையும் குற்றம் சொல்லணும்னு சொல்ல. இவங்க எல்லாம் என்ன போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எம்பில் படித்தா போதுங்க அப்படின்ட்டு. அப்போ லைப்ரரி எம்எல்எஸ்சி அவங்க வந்து கோச்சிங் கூட கிடையாது. புக் எடுத்து கொடுக்குறது அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் மாதிரி தான் அவங்க ஒர்க்கு. அவங்களுக்கு நெட்டு செட்னு வருது, நமக்கு நெட்டு செட் இல்லை. இது கேஸில் தான் போகுதுன்னு அப்போயே நம்ம நினச்சது. அதுக்கு கால் ஃபார் வந்தது பின்னாடி மதுரையில் இருக்க ஒருத்தர் கரெக்டாக போட்டார். 2010 இன்டர்வியூ முடியுது. நோட்டீஸ் போல என்ன விட்டேன், இன்டர்வியூ முடிஞ்ச உடனே இந்த போஸ்ட்டுக்குலாம் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. இன்டர்வியூவில் மேலே நோட்டீஸில் விட்டுறாங்க. அதாவது ரிசல்ட் போட்டுருவாங்க. ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, டியூ டு தி மதுரை கோர்ட்டுனால இது வந்து இந்த இதை வந்து கேஸ் வந்து ரிசல்ட் பின்னாடி பப்ளிஷ் பண்ணக்கூடாது. 10 ஆண்டுகள் நாங்கள் வேலைக்கு போகணும். இப்போ 4வது ஸ்கூல் எஜுகேஷன் ஒர்க் பண்ணியிருந்தேன். எத்தனை உடற்கல்வியாளர் வேலைக்கு போகாமல் இருந்தான்னு தெரியுமா? அப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு கழிச்சு வேலைக்கு போகிறாங்க? 2010 முடிச்ச இன்டர்வியூ 2017 மேல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும். 2017 மேல அப்பாயின்மெண்ட். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள். 2010 வச்சுக்கிட்டா கூட 7 ஆண்டுகள் நாங்கள் வந்து வேலை பார்க்காம இருந்தோம். அப்போ இது மாதிரி எத்தனை பேர் வேலை பார்க்காம இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கேஸ் பிடிச்சாங்க. இது பேக்லாக் வேகன்சி, அதனால எம்பில் நாங்கள் வச்சோம். அந்த இதில் வந்த வேகன்சினால
எல்லாத்துக்கும் நாங்கள் எம்ஃபில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணான்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு கல்லூரியில் அவர் பிரின்சிபலாக இருக்கார். அவர் அந்த போர்டில் இருந்தார், இன்டர்வியூ போர்டில். அப்போ நான் அவரை கூப்பிட்டு வெளியில் வரும்போது நாங்கள் அப்படி பேசிக்கும்போது சொல்லியிருந்தாங்க, இன்னும் இந்த போஸ்ட்டு கேஸ் போட்டாங்கல்ல, இன்னும் இந்த போஸ்ட் போட மாட்டாங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் அவர் அதைத்தான் சொல்லுவார், நெகட்டிவ் வச்சுருவார். கோர்ஸ் முடிச்சு அவர்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டார். இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ணிட்டாங்க, சில பேர் அது ஒரு காலேஜ் பிரின்சிபல்னு வச்சுங்களேன், அவர் அப்படித்தான் போச்சுருவார், போடவே மாட்டாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் போடாமல் இருந்தால் நல்லது, அவங்களுக்கு அதான் அர்த்தம். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், கல்வியாளர்கள் வழிகாட்டுதல் கொடுக்கும்போது நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு என்ன வழிகாட்டுதல் அப்படின்னு பாதிக்கப்படாமல் கொடுங்க. அதே மாதிரிக்கு வந்து ரூல்ஸை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் நோட்டிஃபிகேஷனில் வரும், சரியா? இது அப்படின்றது தான் நம்ம வந்து, ஏன்னா என்சிஆர்டினுடைய என்சிடி விதிமுறை என்ன இருக்கோ அதுதான் வரும். அதனால இந்த அடிப்படையில் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கவங்க, நீங்கள் படிக்காமல் இருக்கிறது, ஏங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதுக்கு? ஒன்லி ஃபார் வந்து பிரைமரி அப்பர் பிரைமரி மட்டும்தான். அவங்க ஹை ஸ்கூலுக்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கோ, ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துங்க, ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா இடைநிலை பணியிடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே சரண்டர் ஆயிடுச்சு. எல்லாமே சரண்டர் பண்ணிட்டு எல்லாமே பட்டதாரி பணியிடங்களாக மாற்றப்பட்டாச்சு. ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய இடைநிலை பணியிடம்லாம் இப்போ இருந்துச்சுன்னா அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க முடிய அந்த போஸ்ட்டை என்ன பண்ணிடுவாங்கன்னா சரண்டர் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து இருக்காது. ஒன்லி பிரைமரி அப்பர் பிரைமரி மட்டும் தான் செகண்ட் கிரேட் போஸ்ட். ஹை ஸ்கூல்லேயும் ஹையர் செகண்டரிலையும் செகண்ட் கிரேட் போஸ்ட் கிடையாது. டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு இதுதான் எலிஜிபிள்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது நான் விதிமுறை வச்சு சொல்றப்ப, இதனால நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை பாருங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் விதிமுறை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற நம்ம தெளிவாக சொல்லாச்சு. அந்த விதிமுறையை மீறி என்சிஆர்டி விதியை மாற்றி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு விதியை மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ரூலை போடவே முடியாது. ஏன்னா ஊதியம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது மினிமம் இத்தனை ஆண்டாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எந்த வகையிலையும் சேஞ்ச் பண்றதுக்கான என்சிஆர்டி விதியை மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அப்படின்னா நம்ம என்சிஆர்டி விதி மேலே தான் கேஸ் போட முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே கேஸ் போட முடியாது. அவங்க கால்பார் பண்றாங்க, நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே கேஸ் பண்ணால் எப்படி கவர்மெண்ட்டுக்கு மேலே கேஸ் போடுவாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே போட முடியாது. எங்களுக்கு என்சிஆர்டி விதியை பற்றி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்சிஆர்டி விதியை எடுத்து காட்டுவாங்க, அவ்வளோதான். அந்த இது வேணும்னா நீங்களே போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஸோ இதோடு இந்த அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். அதனால் நல்லா படிக்க ஆரம்பிங்க, நல்ல சென்டரில் போய் படிங்க. இதே மாதிரி தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்ல சென்டரில் போய் சேர்ந்து படிங்க. புற்றீசல் மாதிரி அங்கே இங்கே ஃபிசிக்கல் எஜுகேஷன் எழுத தெரியாதவங்கெல்லாம் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அதனால் ஏதாவது ஒரு சென்டரில் போய் இந்த 1300 போஸ்ட்லையும் வெற்றி பெறாமல் இருந்தோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்லாம் 100 200க்கு மேலே வராது கால்பார். அதனால் ஒரு பெரிய பல்காக வரக்கூடிய ஒரு கால்பார் நல்ல மையத்தில், இந்த மையம் வந்து நல்லா நடத்துவாங்க, நல்லா படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு மையமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த மையத்தில் போய் படிங்க. ஸ்டாண்டர்டான ஒரு மையத்தில் போய் படிங்க. அவங்க ரெப்யூட்டடாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. புதுசாக தோண்டி வரக்கூடிய மையங்கள்லாம் போய் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை அந்த நீங்கள் படித்து முடிச்சு அப்புறம் ரிசல்ட் வரும்போது ரிசல்ட் இல்லாமல் போயிடும். அதனால் அனுபவமிக்க மையங்களை போய் சேர்ந்து படிங்க என்று கூறி, தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து உடற்கல்வி ஆசிரியர் தயார் செய்து கொண்டிருக்கின்ற தேர்வாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.